சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதோ அவசரம்னு சொன்னாங்கம்மா. சர்டிபிகேட்டா? சூப்பர். அதுல மீனாவோட மொத்த டீடைல்ஸும் இருக்கும். அதை எப்படியாவது வாங்கிடணும். சார், இத கேட்கவே கஷ்டமா இருக்கு சார். ஒரு பொண்ணு சர்டிபிகேட்டை கொண்டு வந்து அடகு வைக்கிறானா, அவளுக்கு அப்படி என்ன சார் கஷ்டம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. கொஞ்ச நாள்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சார், நல்ல படிச்ச பொண்ணு மீனா, அவளோட சர்டிபிகேட் அடகு கடையில இருந்தா அது நல்லாவா சார் இருக்கும்? அது எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அத பணத்தை நானே கொடுத்து அந்த சர்டிபிகேட்டை மீட்டுக்கிறேன் சார். உங்களை நம்பி எப்படிமா கொடுக்குறது? சார், என்ன சார் இது? நானும் மீனாவும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். அவ கஷ்டத்துல நான் பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ சர்டிபிகேட்ட மீட்டு கொடுக்கிற ஒரு சின்ன பாக்கியம் அது ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற. அவங்க சர்டிபிகேட்டை 2,25,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அதை கொடுத்துட்டு வாங்கி போமா நீ. சரி சார், அவ்வளவுதானே? தேங்க்ஸ் சார். இந்தாங்க, வட்டி எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் போடுங்க. மீனா டீச்சருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு தான் நான் கொடுக்கறேன். சரிங்களா? தேங்க்ஸ் சார். வாமா. மீனா, இந்த ஃபைல வச்சு உன்னை ஒரு வழி பண்றேன்டி. இப்பவே அவன் இங்க வந்தாகணும். நகை காணாம போச்சுல, அவனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பேரை கெடுக்க சதி வேலை பண்ணிருக்கானு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னங்க, நீங்க இப்படி கத்தாதீங்க. உங்களுக்கு பிபி இருக்கு, அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. உசுர பத்தி கவலைப்படுறவன் இல்லனா எனக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். எப்ப என் பையன் மேல பழி போட்டாங்களோ, இதுக்கு மேல நான் இந்த விஷயத்தை சும்மா விடுறதா இல்ல. அப்படி போடு. நாம நினைச்சதை விட சத்தியமூர்த்தி பின்றாரு. இந்த ஒரு பிரச்சனையை வச்சு இந்த குடும்பத்தை நான் பிரிச்சிடுறேன். பாத்தியா மீனா, எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாரு. ஒரு பக்கம் நகை காணாம போச்சுன்னு நாம சிதம்பரத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கோம். ஆனா மாப்பிள்ள நாம கணேசனை சந்தேகப்படுறோம்னு தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரே. எல்லாம் இந்த பாவி பரலோகத்தை சொல்லணும். என் மருமகன் காதுல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவருக்கு கோவத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கான். அத்த, நகை இல்லாததான் நான் சொன்னேன், பொல்லாததெல்லாம் நான் சொல்லலையே. போடா பொசக்கட்டவனே, என் வாயில நல்லா வந்துரும். வந்தா துப்பிடு. மூஞ்சில தானே துப்ப போறேன். இதுக்கு மேல எதனா பேசுனேன்னு வெயி, பிஞ்சு போயிரும் பிஞ்சு. பாட்டி, நீங்களும் ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க பாட்டி. பிரச்சனைய சரி பண்ண என்ன வழின்னு பாப்போம். கூட கூட பேசிட்டு இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். டீச்சர், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? அவங்களுக்கும் அது தெரியும். என்ன லுக்கு? அப்போ உங்களுக்கும் இது தெரியும். நீங்களும் கணேசனை சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே? இல்ல சார், எனக்கு கணேசனை பத்தி நல்லா தெரியும். நகைய கணேசன் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு. சொல்லுங்க, இவங்க எல்லாருக்கும் காதுல விடுற மாதிரி கத்தி சொல்லுங்க. என்ன எல்லாரும் கேட்டீங்களா? நேத்து வந்த டீச்சருக்கு கணேசன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்க யாருக்கும் அவன் மேல நம்பிக்கை இல்ல. Oh
கணேசா, இந்த வீடு உன் பாட்டி வீடு. இங்க உனக்கு எல்லா உரிமையே இருக்கு. உன்னை யாராவது இங்க தப்பா பேசுனா என்கிட்ட சொல்லு. அப்பா நான் பாத்துக்கிறேன். ஓட மாதிரி வீட்டை விட்டு போகாத, சரியா? தப்பு பண்ணாதான்டா தலை குனியணும். நீ தப்பு பண்ணாதவன் தலை நிமிர்ந்து நிக்கணும். மேல பழி போடுறவங்களை பார்த்து நீ பயப்படாத. பயந்தேன்னு வச்சுக்க, இதே மாதிரி குற்ற உணர்ச்சி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். மனசுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தட்டி கேளு, இல்ல எட்டி உத. என்னைக்கும் உன் அம்மா வீட்டு ஆளுங்களை நம்பாத. நீ உஷாராவே இரு. என் அம்மா வீட்டு ஆளுங்களை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. நகைய காணும் நாடகம் ஆடினவங்க தான் அம்மா குடும்பத்து ஆளுங்க. என் பையனை பலியாடாக்க பாத்தீங்கல்ல? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு சாப்பிடுங்க. அவமானப்பட்டவங்களுக்கு தான் அதோட அசிங்கம் என்னன்னு தெரியும். நீ உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு எல்லாரையும் ஒழுங்கா இருக்க சொல்லு. கணேசா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. உன் அப்பா நான் இருக்கேன். உன் மேல பழி விழறது இல்ல. ஒரு தூசி திரும்ப கூட விழாம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரிப்பா. சரின்னு சொல்றேன், ஆனா ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறியே. அது இல்லப்பா, இந்த வீட்டில் நகை காணாமல் போனதுக்கு எல்லாருமே என்ன தானே சந்தேகப்பட்டாங்க. இனிமே இங்கே எது காணாமல் போனாலும் எல்லாரும் என்ன தானே சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. அப்படி எவனாவது பார்த்தான்னா கண்ணை தோண்டி எடுத்துருவேன்னா. இனி எவன் உன்னை பத்தி சொல்றான் நானும் பாக்குறேன்டா. சாப்பிடு. அப்பனும் மகனும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். பாட்டி, நகை எடுத்ததுல 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, கணேசன் கூடிய சீக்கிரத்துல கடை வச்சு பெரிய ஆளா வருவான். இன்னொன்னு, அப்பா மகனுக்குள்ள இருந்த பாசத்தை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. இத்தனை நாளா கணேசனை திட்டுவாரு. அவனுக்கு ஒரு பிரச்சனைனதும் எவ்வளவு கோவப்பட்டாருன்னு பாத்தீங்கல்ல. கணேசனை அவரு நல்லா பாத்துக்கிறாரு பாட்டி. சத்யமூர்த்தி சார் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு இனிதான் கணேசன் புரிஞ்சுப்பான். நினைச்சு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சனோ அது சுமூகமா நடக்க ஆரம்பிச்சிருக்குமா. சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தப்படாதவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்.
போடி போ. உன்னை பத்தி நீ சொல்லலன்னா என்ன, என்னால தெரிஞ்சுக்க முடியாதா? இப்ப உன்னோட சரித்திரமே என்னோட கையில இருக்குடி. அத வச்சு உன் மொத்த ஜாதகத்தையுமே எழுதிடுவேன். என்ன சொன்ன? சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தப்படாதவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. உன் சர்டிபிகேட்ட வச்சு நீ எதுலெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆக்குற. பாருடி. காலையிலேயே தோட்டத்துக்கு ஆளுங்களை வர சொல்லு. வந்தாங்களா இல்லையானே தெரியல. ஏ கோகுல், அம்மா நான் வந்துட்டேன் மாமா. என்னம்மா? தோட்டத்துக்கு ஆளுங்களை வர சொல்லிருக்கேன். நீ என்ன பண்ற? நேரா மாமா தோட்டம். ஸ்டாப் இட். நான் இன்னைக்கு காலையிலேயே சன்ரைஸ் கால் ஷீட் போட்டு எல்லா லேபர்ஸையும் வர வச்சு ஒர்க் ஷெட்யூல் அவங்ககிட்ட கொடுத்து ஒர்க் இப்ப ப்ராசஸ்ல இருக்கு. நான் இங்க ரெஃபரன்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன். அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு நீ இங்க என்னடா பண்ற? அக்கா நீயும் ஸ்டாப் இட். என்னோட ஒர்க் எஃபர்ட்ட மாமாட்ட சொல்லிட்டு லேபருக்கு டீ பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் தேவைப்படுது. அதான் மாமாட்ட வாங்கிட்டு போலான்னு வெயிட் பண்றேன். பரவாயில்லையே, சொல்லாமையே காலையில தோட்டத்துக்கு போயிட்டு. இன்னும் நான் என் வாழ்க்கையில எங்கெங்கயோ போக வேண்டியது இருக்கு மாமா. எங்கேயோனா மேல மேல போயிட்டே இருப்போம். இந்த திடீர் மாற்றத்துக்கு என்னடா காரணம்? Love. அது எப்படி? என்னடா திடீர்னு வெக்கெல்லாம் படுற? நான் பொறுப்பானவனா மாறினா எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஆ, அதுக்காகத்தான் மாறிட்டேன். அப்புறம் மாதிரியே கணேஷும் மாறினா கணேசா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மாமா சீனியாரிட்டி பிரகாரம் கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. சீனியாரிட்டினா முதல்ல எனக்கு, அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு. பண்ணலாம்டா, ஏன்டா அவசரப்படுற? அவசரப்படுற மா சிதம்பரம் மகமாய் ட்ரெஸ் பண்ணி வரேன். டேய் கணேசா, பேண்ட் சட்டையெல்லாம் சூப்பரா இருக்கு. டேய் மாப்பிள, ரொம்ப லேட்டா வந்துட்டடா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேனா இந்த மாமனோட பெருமையை நீயும் கேட்டு தெரிஞ்சிருப்ப. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். உன் செல்ல மாமனுக்கு கூடிய சீக்கிரம் உன் ஃபாதர்ஸும் மதர்ஸும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஷூ பா, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்னப்பா? நில்லுங்க. ஆ. என்ன ஆசீர்வாதம் ஏய், பண்ணுங்க. என்னடா இதெல்லாம்? நல்லா இரு எந்திரி. டேய் எதுக்கா இப்ப நீ திடீர்னு காலில் விழுந்த? எதுவும் கல்யாணம் பண்ணிட்டியாடா? வாசல்ல யாரும் இருக்கா? மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கழுத்துல மாலையோட எதுவும் பொண்ணுங்க என்ன குட்டி வந்திருக்கியா? ஆயிலே குத்துவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இரு. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. பா இந்தாங்கப்பா. என்னடா இது? கடை சாவிப்பா. என்னது கடையா? கடையா? என்ன கடை? அக்ரோ ப்ராடக்ட் சேல்ஸ். அக்ரோவா? அக்கா பேர் எதுவும் மாத்தி வச்சிருக்கியா? அப்படின்னா விவசாயத்துக்கு தேவையான உரம், பூச்சி மருந்து, விதை நெல்லுன்னு எல்லா இயற்கையான பொருளும் விக்கிற கடை. ஓ, நம்ம ஊர்ல இருந்து உரம் வாங்கணும்னா நம்ம டவுன் வரைக்கும் போனோம்ப்பா. அதுக்கு இனிமே அவ்வளவு தூரம் போனோம்னு அவசியமே இல்ல. இனி அது எல்லாத்தையுமே நம்ம ஊருக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுக்க போறேன். வரா நல்லா. தேங்க்யூப்பா. இனிமே உங்க பையன் பொறுப்பு இல்லாதவன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கடை போட்டு பொழைக்கிறான்னு சொல்லுவாங்க. கணேஷ், கடை வைக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். நீ சொன்ன பொருள் எல்லாம் வாங்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் காசு வேணுமேடா. நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, அப்புறம் எப்படி உங்க அம்மாட்ட வாங்கினீங்க? நான் எதுவும் கொடுக்கலங்க. உங்களுக்கு கேட்காம நான் எப்படி கொடுப்பேன்? இத பத்தி அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆமாப்பா, நானே கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எப்பறா அட்வான்ஸா? அதான் எப்படின்னு கேக்குறேன். அப்பா, நீங்க என்ன படிக்க வச்சிருக்கீங்களா? அதை விட வேற என்னப்பா வேணும்? மாப்பிள்ள ஏதோ பண்றானியா? போறமா போமாமா. எதுக்கு கொண்டு வர்றேன்? சும்மா வழியில் நின்னுட்டு.
கணேசா ஆ. டேய் ஒண்ணுதான் யாரா இவன் பா இவர் என்னோட எம்ப்ளாயிப்பா. அப்படின்னா நம்ம கடையில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. டேய் என்ன கடையே திறக்கலையடா, அதுக்குள்ள எதுக்கு வேலையாளு? அவரையும் வீட்டுக்குள்ள கூட்டி வந்துட்ட. ஹலோ, ஆதார் கார்டு கொடுத்தீங்களா? மாம்சே இவரு என்கிட்ட வேலை செய்யறவரு. சரி. இவரை பத்தி எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது பேசின கெட்ட கூட அவரு சொல்லிட்டார். என்னங்க ஓனர் ஆயிட்டேன்னு மிரட்டுறேன். பரவாயில்ல விடுங்க சார், நம்ம குடும்பத்து ஆளுங்க தானே. அடடா நம்ம குடும்பமா? நீ எப்படா எங்க குடும்பத்துக்குள்ள வந்த? இப்பதான் சேர்ந்துட்டேன் சார். இனிமே கடை வேலையில இருந்து வீட்டு வேலை வரைக்கும் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க சார். நான் ஒத்தாளா இருந்து கெத்தா செஞ்சு முடிச்சிடறேன். ஆஹா, இவன் எல்லா வேலையும் செய்வீங்கிறேன். விட்டா நம்மள வீட்டை விட்டு துரத்துருவேன் போலயே. வேலை செய்யறவனை பார்த்தா வேலை செய்யாத நம்மள வச்சு செய்வாங்களே. உங்க பேர் என்ன? மருதன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலங்க, ஆனா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கடையில வேலை செஞ்ச அனுபவம் இருக்குங்க. நீங்க இந்த ஊர் தானா? உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. நான் சொல்லுறேங்க, இந்த ஊருக்கு பொழப்ப தேடி வந்தேங்க. கணேஷ் சார் கடை ஆரம்பிக்கிறத தெரிஞ்சு அவர்கிட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்டேங்க. ஆள் புதுசா இருக்காரே, பாக்குறதுக்கு ஏடா கூடமா வேற இருக்காரு. வீட்டு வேலை கொடுத்தா கூட நான் செய்வேங்க. எப்படி சகோதரி, என்னோட ஸ்டாஃப் எல்லுன்னா என்னையா இருக்காப்லையா? ஆ, கடை வேலையும் வீட்டு வேலையும் சேர்த்து செய்யற மாதிரி ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மருதா வா, நம்ம கடைக்கு போயிட்டு நிறைய சரக்கு வாங்க வேண்டியது இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆ? சரிங்க முரளி. டேய், 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 சாப்பிட்டு போடா. நிறைய வேலை இருக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். சரியா? வா மருதா. நல்ல வேலை வேலைக்கு ஆள் போட்டாங்க, இல்லைன்னா நம்ம தான் பெட்டி தூக்கணும். வேதா, நம்ம சிதம்பரம் ஊருக்கு வேவு பார்க்க அனுப்பின ஆளு கால் பண்றான். சார் ஒரு குட் நியூஸ் சார். சொல்லு. மேடம் நீங்களா? வணக்கம் மேடம். குட் நியூஸ் சொன்னல, என்ன அது? மேடம் நீங்க சொன்ன ஊர்ல நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் மேடம். நீ வேலைக்கு சேர்ந்ததுதான் குட் நியூஸா? யாருக்கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொன்னா நீங்க பாராட்டுவீங்க மேடம். யார்கிட்ட வேலைக்கு சேர்ந்த? உங்க எதிரி சத்தியமூர்த்தி இருக்கார்ல, அவர்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துட்டியா? சூப்பர். அவர்கிட்ட இல்ல மேடம், அவர் பையன் கணேசன் புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கான். அந்த கடையில வேலைக்கு சேர்ந்திருக்க மேடம். டேய், அவன் கடையில வேலைக்கு சேர்ந்து நீ என்ன பண்ண போற? அந்த சிதம்பரம் ரைஸ் மில்லையோ இல்ல சத்தியமூர்த்தியோட தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்திருந்தா அதையே சாக்கா வச்சு அந்த வீட்டுக்குள்ள உனக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டியே, முட்டாள் முட்டாள். மேடம் நான் முட்டாள் இல்ல மேடம், நானும் மூலக்காரன் தான் மேடம். நான் இப்ப எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னா நீங்களே சாக்காயிடுவீங்க மேடம். எங்க இருந்து பேசுற? உங்க எதிரி சிதம்பரம் வீட்ல இருந்து தான் பேசுறேன். என்ன சொல்ற? ஆமா மேடம். அந்த கணேசன் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்து நான் அவங்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு பெருமையா பேசிக்கிட்டா மேடம். நான் இதே சாக்கா வச்சு நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் மேடம். ஓகே, இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க யாருக்கும் உன் மேல சந்தேகம் வர மாதிரி நீ நடந்துக்கவே கூடாது. ஓகே மேடம். உன் மேல யாருக்கும் அங்க சந்தேகம் வரல? இல்ல மேடம், இல்ல மேடம். சந்தேகம் வராம பாத்துக்கோ. ஓகே மேடம். ஏய் மேடம், இது வரைக்கும் எனக்கு உன் மேல நம்பிக்கையே இருந்ததில்ல. இருந்தாலும் இப்ப நீ ஒரு திறமையான விஷயத்தை செஞ்சிருக்க. தேங்க்யூ மேடம். ஆனாலும் எனக்கு இது போதாது. அவங்களோட மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சு எனக்கு உடனே அப்டேட் பண்ற. சரிங்க மேடம். நாளைக்கு கடற்கரப்பு விழாக்கு நம்ம ஆளை எப்படி கூப்பிடுறது? யாருக்கும் தெரியாம கூப்பிடணும். அப்பா அம்மா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க?
கொஞ்சம் வெளியே வாங்கல. அப்பா அம்மா, என்ன இந்த கத்து கத்துறான்? நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், சீக்கிரம் வெளியே வாங்க. டேய் ஐயோ, நாங்க வந்து அரை மணி நேரம் ஆகுது. நான் வர வேண்டியவங்க வரலையே. கேக்கல, சத்தமா சொல்றா. அது 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 வந்துமா, என்ன ரொம்ப ரோல் ஆகுது? ஏ கணேசா, அப்பா என்னவோ முக்கியமான விஷயம் கூப்பிட்ட, எங்க கிட்ட கூட சொல்லாம நீயே முணங்குற, என்னன்னு சொல்லு. அது வந்துப்பா, இன்னும் வரலப்பா. என்ன வந்துருச்சு வரலன்னு உளறிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. எனக்கு துணி துவைக்கிற வேலை, சமையல் செய்யற வேலை எல்லாம் தலைக்கு மேல இருக்கு. ஏமா இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா தான் இரு. இந்த வயசுல உனக்கு இவ்வளவு அவசரம் தேவையா? அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு இருந்தது நீனு, இப்ப பொறுமையா சொல்லுங்கிற. இப்ப சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லன்னா நான் போறேன். ஆமா இருமா, அவசர அவசரமா போற ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆக்சிடென்டா? நீங்களும் அதே அவசரத்துல போறீங்க. டேய், நான் எங்கடா ட்ரெயின் ஓட்ட போறேன், வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க போறேன். நீ சொல்றியா இல்லையா? அதுவும் மிஷின் தான், இதுவும் மிஷின் தான். ஆக்சிடென்ட் ஆனா ரெண்டுத்துக்குமே ஆக்சிடென்ட் தான் ஆகும். வாஷிங் மிஷின்ல ஆக்சிடென்ட்ல ஆகுமாடா? என்னங்க இவன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான்? பாட்டி, கணேசன் தேவிய வெளியே கூப்பிடுதான் இப்படி எல்லாம் பண்றான். ஐயோ, இவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா எங்க மாட்டிக்க போறோமோன்னு பயமா இருக்கு. ஆனா இவன் எதை பத்தியும் கவலைப்படாம லவ் சுட்டுட்டு இருக்கான். மீனா, இப்ப என்ன பண்றது? இருங்க பாட்டி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். மீனா, மேல பாரு. அம்மா, நாளைக்கு நான் கடை திறக்க போறேன். அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். நீங்க எல்லாரும் என் கடை திறப்பு விழாக்கு வந்துடணும். உங்க எல்லாரையுமே நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். கணேசா, அப்பா, நாளைக்கு கடை திறக்க போறோம். ஆமாப்பா, அதுக்கு நாங்க எல்லாருமே வரணும். ஆமாப்பா, ஆமாப்பா. அதுக்கேண்டா 4 தெரு கேக்குற மாதிரி கத்துற? வான்னு சொன்னா வரப்போறோம். நீ பண்றது ஒண்ணும் சரியில்லையே. இல்ல, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொன்னேன். எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் இன்வைட் பண்ற மாதிரி ஒரு இக்கு வைக்கிறேன். நான் என்ன ஏதுன்னு பாட்டு வந்துறேன். ஒரு நிமிஷம். டேய் மாப்ள, வந்துராத வந்துராத. டேய் போடாத. டேய் மாப்ள, டேய் மாப்ள. என்ன மாமா? நீ என்னதான் நக்கலா சிரிச்சாலும் நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சிருக்க. என்ன விஷயம் மாமா? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? அதான் உன் கடைக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னேன்ல, மாமே என் பேரு தானே வச்சிருக்க. நீ என் பேரு தான் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ குழந்தையா இருந்தப்ப உன்னை இந்த நெஞ்சிலேயே வச்சு வளர்த்திருக்கேன். நீ உன் கடைக்கு இந்த மாமன் பேரை தான் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அத நீ எனக்கு சர்ப்ரைஸா காட்டணும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. வேணாம் மாப்ள, உன் மாமனுக்கு சர்ப்ரைஸ்ங்கிறது சால்ட் மாய் நெஞ்ச கரிக்குமியா. சர்ப்ரைஸ் வைக்காம இங்கேயே சொல்லிருவேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஃப்ரைட் ரைஸ் இல்ல. நாளைக்கு நீயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. எமோஷனலா பேசுறேன், கடுப்பு திஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறேன். அப்ப நம்ம பேரை வைக்கலையா, வேற யார் பேரை வச்சிருப்பேன்? போட. டீச்சர், உங்க சர்டிபிகேட்டை வாங்கிட்டீங்களா? இல்ல, இன்னும் வாங்கல. ஏன் டீச்சர், என்னாச்சு? நான் அப்புறமா சொல்றேன் தேவி. வாங்க 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 சகோதரி, இதான் நம்ம கடை. கணேசன், உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு கணேசன். இந்த உலகத்துல சாதிச்ச பல பேரு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க உன்னால முடியாதுன்னு சொன்ன விஷயத்த சாதிச்சுதான் பெரிய ஆளா வந்திருக்காங்க. அது என்ன பண்ணா தெரியுமா? அவன் சின்ன பையன், ஏதாவது விவரம் இல்லாம பண்ணிருப்பான்.
அது என்னன்னு கடை திறந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கோங்களேன். அத்தை கழுவி எதுவும் மறைக்குது போலியே. முதல்ல கடையை திறந்து வைங்க மாப்ள. இங்க பாருமா, மாமா இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு ஏமாந்துருக்காருன்னு உனக்கு தெரியாது. நான் இந்த உண்மைய மாமா கிட்ட சொல்லணும். டேய் கூகுள், திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத. கணேஷ் வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மானத்தை காப்பாத்துறேன், உண்மையை சொல்றேன்னு ஏன்டா இப்படி உளறி கொட்டிட்டு இருக்க? எது சொல்றதா இருந்தாலும் அப்புறம் சொல்லு, முதல்ல கடையை திறக்க விடு. அதெல்லாம் முடியாது. நான் மாமா கிட்ட சொல்ல வந்த விஷயத்தை இப்ப சொல்லியே ஆகணும். இல்லைன்னா அது சரியா வராது. என்ன சொல்ல போகுது? அண்ணே, அந்த கூகுள் பையன் எதையோ சொல்ல நினைக்கிறான். அத தெரிஞ்சுக்கிட்டு கிழவி அந்த கணேச பையனை காப்பாத்த பாக்குது. நீங்க உள்ள பூந்து வழக்கமா சண்டை முட்டி விடுங்களா? அத்தை பண்ணுங்கண்ணே. எங்கடா கிட்ட போனாலே அத்தை கிழவி பலான்னு அடிக்குதே. அடிக்கு பயந்தா பொழைக்க முடியாதுண்ணே. ஆரம்பிங்கண்ணே. என்னங்க, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? அவன் ஒரு லூசு பையங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றான். நம்ம கணேசன் கடை திறக்கிறது பிடிக்காம எதையோ உளறிட்டு இருக்கான். லூசா? நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பாவி, ஏய், என்னைவா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறேன்னு சொல்றேன். நான் இந்த குடும்பத்து மேலயும் மாமா கௌரவத்து மேலயும் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? போதுமோவி, இப்ப கூட அவரோட கௌரவத்தை காப்பாத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி, என்னடா நீ சொல்ல வந்தத சொல்லு. அவன் என்ன தப்பு பண்ணான்? அப்படி கேளுங்க. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? சும்மா இருடா. அத்தை இருங்க, அவன் என்ன சொல்ல வரான்னு கேப்போம். கணேச மேல அவனுக்கு இல்லாத உரிமையா? டேய் நீ சொல்டா, என்ன விஷயம்? ஃப்ரீடமே தர மாட்டாங்க. மாப்ள, முதல்ல கடையை திறந்து விடுங்க. அதெல்லாம் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாமே. முதல்ல கடையை திறங்க மாப்ள. இது சரியா வராதம்மா. நீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவனை பாரு மீனா. எல்லாரும் இங்க பாருங்க. என்ன பண்ணி வச்சிருக்கேன் மட்டும் பாருங்க மாமா. என்ன துமுறு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன். எத்தனை பேர் இருக்கிறான், நம்ம பேரெல்லாம் வைக்காம அவன் யார் பேரை வச்சிருக்கான் பாருங்க மாமா. இப்ப தெரியுதா நான் ஏன் கொந்தளிச்சேன்? அப்படியே அப்படியே கங்கையே பொருள் அப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போர்டுல யார் பேரை வச்சிருக்கான் பாருங்க. சின்ன வயசுல என் நெஞ்சிலே தூக்கி தூக்கி வளர்த்த என் பேரை வைக்கல, யார் பேரை வச்சிருக்கா பாருங்க. ஏய் முட்டாள், என்ன எழுதிருக்க நீயே படிடா. என்ன எப்படியே என்ன மாமா திடீர்னு தேவி பக்கத்துல கருமாரி வந்திருக்கிறா? நீதானே சொன்ன தேவி பேர்ல கடை இருக்குன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதானே எனக்கும் தெரியல. இருங்க நான் அவங்கிட்ட கேக்குறேன். டேய், நேத்து தேவி தானடா போர்டு வச்சிருந்த, அது எப்படா தேவி கருமாரின்னு மாறி இருக்கு? நான் தேவி கருமாரின்னு தான் மாமா எழுதி வச்சேன். இது சாமி பேரு. டேய், அது நம்ம சாமி பேருன்னு எனக்கு தெரியாதா? அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு சொல்லு. நான் எதுவும் மாத்தல மாமா. நேத்துல இருந்து இது இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் மூடி வச்சிருந்தேன். டேய் பொய் சொல்லாத, நாக்க புடுங்கிருவேன் அப்படியே. டீச்சர், நேத்து நீங்க 2 பேரும் தானே முதல்ல போர்டை திறந்து பாத்தீங்க. அந்த போர்டுல தேவி தானே எழுதி இருந்துச்சு. டீச்சர் சொல்லுங்க. இல்லையே. டேய் பொய் சொல்லாடா, கொமட்டில குத்தி விடுவோம்டா. நான் ஏமாமா பொய் சொல்ல போறேன்? நான் என் அப்பா சத்தியமூர்த்தியோட நேர்மையான வளர்ப்புல வளர்ந்த பையன். நேர்மையான பையனா? பொய் சொன்னா அப்பாவுக்கு பிடிக்காது, நான் சொல்லவும் மாட்டேன். டீச்சர், நீங்க நேர்மையான ஆளு தானே? நீங்க சொல்லுங்க. நேத்து உங்களை கூப்பிட்டு அந்த போர்டை காமிச்சான்ல, அதுல தேவி தானே இருந்துச்சு? காட்டலையே. நீங்களுமா? என்னமோ நடந்திருக்கு. ஏங்க, இவன் சொல்றான், நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்களே. அது கணேசன் கடை போட்டது இவனுக்கு பிடிக்கலங்க.